இப்போ கங்காதேவி உண்மையெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. 10, 15 வருஷம் ஆகுது. ராஜா திருப்பி அதே இடத்துக்கு வராரு. ஒரு பையனை பார்க்குறாரு. யார் இவர்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கங்காதேவி அங்கே வந்து இவன் நம்மளோட 8வது பையன் தான், இவர் பேரு தேவவிரதன்னு சொல்லிட்டு இவரை இனி உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜாவும் தம் பையனை கூட்டிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாரு. மறுமணம் செய்யலான்னு யோசிக்கும் போது ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாங்க. அவ பேர் சத்தியவதி. அவகிட்ட விருப்பத்தை தெரிவிக்கும் போது சத்தியவதி என் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ராஜா போய் அவங்க அப்பா வந்து மீனவ தலைவர் செம்பழவர், அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அவங்க பொண்ணை பற்றி பேசும்போது ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. என்னன்னா, உங்களோட பையன் தேவேந்திரனுக்கு அரசு வாரிசு பதவியை கொடுக்கக்கூடாது, உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் பிறக்கிற குழந்தைக்கு தான் அந்த உரிமை இருக்கணுன்ற கண்டிஷன் கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சு ராஜா சோகமாக இருக்காரு. பையன் தேவவிரதன் வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்பா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க, இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுமணமுக்கு ரெடி ஆகுறாங்க.